ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் பச்சடி பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் மாங்காய் பச்சடி சொல்லலாம். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பச்சடி செஞ்சு சாப்பிட்டா சப்பாத்திக்கு, நான்கு, பரோட்டாவுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, வெள்ளரிக்காயை வாங்கி இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பீசஸை நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் வெள்ளரிக்காய். ரொம்ப குட்டி குட்டி பீசஸை நறுக்கி வச்சுக்கணும். நம்ம போடுற எல்லாத்தையும் விட வெள்ளரிக்காய் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ வந்துட்டு எவ்வளோக்கு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு இல்லாமல் ஒரு அரை கப்பு வெள்ளரிக்காய், ஒரு கப்புன்னா அரை கப் வந்து மாதுளம் பழத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரை கப் கேரட்டை நறுக்கி வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து கொஞ்சம் ஒரு துண்டு மாங்காவை குட்டி குட்டி பீசஸை நறுக்கி வச்சுக்கோங்க. ஹாஃப் எலுமிச்சம்பழம் தேவை. அதே மாதிரி மல்லித்தலை கொஞ்சம், தக்காளி அரை தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை இது மாதிரி நீல நிலமாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி நீல நிலமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதாவது வெள்ளரிக்காய் அளவு வெங்காய அளவு ஒன்றா வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. நல்ல கெட்டி தயிரில் தான் பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் வந்துட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு உங்கள் கைகளால் நல்லா மசிச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப இல்லை, இது மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்க வேண்டியதான். அடுத்து மாதுளம்பழம் வந்து வெள்ளரிக்காய் வந்து ரவுண்டாகவும் நறுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையும் விட வெள்ளரிக்காய் ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது குக்கும்பர் இங்கிலீஷில், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, நான்கு, பரோட்டாவுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ உப்பு தேவைக்கேற்ப நாங்கள் வந்துட்டு 1 டீஸ்பூன் போடுறோம். தயிரை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி கெட்டியான தயிர் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். தயிர் நிறையா இருக்கணும். அதாவது இருக்கிற பொருளை விட தயிர் எல்லாத்துலேயும் கூட இருக்கணும். இப்போ நம்ம தயிரை வந்து மேலே வந்துட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெள்ளரிக்காய் போட்டு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் வெள்ளரிக்காய் நல்லது. சும்மா நம்ம பச்சடி, சும்மா வெங்காய பச்சடி, மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் போட்டு சாப்பிட்டா சுவையும் அதிகமாக இருக்கும், குளிர்ச்சியும் கூட, காரெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காயை போட்டு கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம சும்மா தயிர் பச்சடி செய்கிறதுக்கும் வெள்ளரிக்காயை போட்டு செய்கிறதுக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.